அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பதிக்கு போயிட்டு நம்ம வந்து சாமி தரிசனம் எப்படி பார்க்கறது? அதாவது நம்ம நெனச்ச உடனே போய்க்கலாங்க. போன உடனே எந்த ஆன்லைன் டிக்கெட்டும் புக் பண்ணாம நம்ம நேரடியா போயி நம்ம வந்து எஸ்இசி டோக்கன் வந்து குடுக்குறாங்க. அந்த டோக்கன் வாங்குனோம்னா சீக்கிரமாவும் சாமி தரிசனம் பார்த்துடலாங்க. இந்த எஸ்இசி டோக்கன் வந்து டைமிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதி தேவஸ்தானம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்த பொறுத்து தான் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து 4 மணிக்கு குடுக்குறாங்க. ஒரு 4:30 மணிக்கு குடுக்குறாங்க. வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 மணிக்கு, இல்ல 1 மணிக்கு கூட குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அத வந்து அ கூட்டத்த பொறுத்து தான் வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து நம்ம வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த டைம், அந்த டைம் வந்து எதுவுமே நம்ம கரெக்ட்டா இது பண்ண முடியாதுங்க. நீங்க டெய்லியும் வந்து நம்ம அப்டேட் குடுக்குறோங்க. அந்த அப்டேட் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரை கூட்டத்த பொறுத்து தான் இந்த டைமிங் வந்து அவங்க வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க. முதல்ல இந்த எஸ்இசி டோக்கன் என்னன்னு சொல்லிருங்க. அந்த எஸ்இசி டோக்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம சாமி பார்க்கறக்கு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இலவசமா வந்து ஒரு டோக்கன் வந்து குடுப்பாங்க. அந்த டோக்கன்ல வந்து டைமிங் போட்டிருப்பாங்க. அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் சொல்லுவாங்க. இந்த டோக்கன் நம்ம வந்து கீழ் திருப்பதில வந்து கிட்டத்தட்ட 3 இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டனாவே நம்ம வந்து சாமி வந்து நம்ம சீக்கிரமா பார்த்துலாங்க. உங்களுக்கு இந்த எஸ்இசி டோக்கன் குடுக்கக்கூடிய இடம்லாம் சொல்லிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து, திருப்பதி இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, விசில் நிவாஸ் காம்ப்ளக்ஸ் இருக்குங்க. நீங்க அங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரயில் வர நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து விசில் நிவாஸ்லருந்து எஸ்இசி டோக்கன் வாங்கிக்கலாங்க. அடுத்தது வந்து நீங்க பஸ்ஸில வர மாரி இருந்தீங்கன்னா, அங்க வந்து இந்த ஏடிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதவ காம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்க. சீனிவாஸ் காம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வந்து எஸ்இசி டோக்கன் வாங்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து அலிப்பிரி வழியில உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் போனீங்கனாலும், நம்ம எஸ்இசி டோக்கன் வந்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு மேல காமிச்சணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதான் எஸ்இசி டோக்கன் கவுண்டருங்க. இந்த கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொருத்தரும் லைன் நின்னு, அதாவது 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு கண்டிப்பா கொண்டு போவாங்க. அந்த ஆதார் கார்ட வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு, நம்ம மேல காமிச்சிருக்கும்போது, அந்த எஸ்இசி டோக்கன வந்து நமக்கு குடுப்பாங்க. உங்களுக்கு இந்த எஸ்இசி டோக்கன்லயே பார்த்தீங்கன்னா வந்து, தட்ஸான டேட்டு, அதாவது தட்சன் டைம் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிவிலே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். எந்தெந்த தட்சனுக்கு வந்து டைம் வந்து அவைலபிள் இருக்குன்னு அத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கு அந்த ஆதார் கார்டு அதாவது 12 வயசு மேல இருக்கவங்களுக்கு எல்லாருமே ஆதார் கார்டு கொண்டு போகணுங்க. அதாவது லேடீஸ் தனி கியூ, அதாவது குழந்தைங்களுக்கு தனி கியூ அந்த மாரி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாரும் வந்து 12 வயசு மேல இருக்கிற எல்லாருமே லைன் நின்னு தான் நம்ம வந்து எஸ்இசி டோக்கன் வந்து வாங்கணுங்க. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, திவ்ய தரிசன் டோக்கன் சொல்லுவாங்க. அதாவது நடைபாதை வழியா நடந்து சென்று நம்ம சாமி தரிசனம் பார்க்கறங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ரீவாரி வந்து அந்த படிக்கட்டு வழியா நடந்து போவோங்க. அதுக்கு டோக்கன் எங்க வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அங்கேயே குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த டைமிங் வந்து மாத்தியிருக்காங்க. குடுக்க வேண்டிய இடமும் மாத்தியிருக்காங்க. அதாவது அலிப்பிரி வழியில பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சர்வதேச டோக்கன் தனியா ஒரு கவுண்டர் இருக்குங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீவாரி மட்டும் நடந்து போற பக்தர்களுக்கு தனி கவுண்டர் இருக்குங்க. இதுல வந்து ஸ்ரீவாரி மட்டும் நடந்து போற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூட்டத்த பொறுத்தும் டைம் அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 மணி, 4 மணிக்கு வந்து திவ்ய தரிசன் டோக்கன் குடுக்குறாங்க. ஆனா, இந்த நீங்க திவ்ய தரிசன் டோக்கன் நீங்க வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு ஸ்ரீவாரி வழியா அந்த மெட்டு வழியா தான் நடந்து போய் அந்த 1200 படியில வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணா மட்டும் தான் நம்ம மேல் திருப்பதில வந்து நம்ம சாமி தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்க திருப்பதிக்கு நீங்க சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கோணும்னா வந்து நீங்க வந்து கீழ் திருப்பதியில வந்து இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நீங்க மேல் திருப்பதிலும் சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கலாங்க. இதுபோக அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டோக்கன் வாங்காம நம்ம நேரடியா போயும் சர்வதர்ஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து எந்த டிக்கெட்டும் இல்லாம இந்த மேல் திருப்பதியில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இலவச ஃப்ரீ தரிசன் கியூ இருக்குங்க. அதில போயிருந்தோம்னா நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாமா. இதில என்ன இது கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம், 48 மணி நேரம் ஆகக்கூடிய டைம் கூட இருக்குங்க. நம்ம வந்து அதில வந்து இதில வைகுண்ட கியூ காம்ப்ளக்ஸ் வழியா போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்குறது. அங்கங்க இந்த ஹால்ல போய் அடைச்சு வச்சுருவாங்க. கூட்டத்த பொறுத்துங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி டோக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் வந்து மேல் திருப்பதில எப்படி ரூம் எடுக்கிறது, அதே பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதில விஷ்ணுநிவாசன் வந்து நேரடியா போன ரூம் எப்படி இருக்குது, அதை பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கேங்க. அதேமாரி திருப்பதியோட சேவைகள்ல வந்து எப்படியெல்லாம் இருக்குது, அதை பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கேங்க. வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போனா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.